மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வந்த வேளையிலே நேற்றைய தினம் வரை புகார் காண்டத்திலே இருந்த பிறர்க்கரிய செய்திகளை பார்த்து நிறைவு செய்து இப்பொழுது மதுரை காண்டத்தினுடைய தொடக்க பகுதியிலே நாம் இருக்கிறோம். கோவலன் கண்ணகி கவுந்தியடிகளின் துணையோடு புகார் நகரத்தை கடந்து மதுரை பகுதியிலே அவர்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகை தந்து கொண்டிருந்த நேரத்திலே திருவரங்கத்தில் இருந்து உறையூர் பகுதியை அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வரை நேற்றைய தினம் நாம் பார்த்திருந்தோம். உறையூரிலே கந்தன் பள்ளி கடவுளர் என்று சொல்லக்கூடிய சமண சமயத்தை சார்ந்தவர்களை சந்தித்து சாரணர்கள் கூறிய அறக்கருத்துக்களை எல்லாம் அந்த சமண மதத்தை சார்ந்த பெரியவர்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அங்கே தங்கி இருந்துவிட்டு இளமரக்காவிலே இளைப்பாரி விட்டு ஓய்வெடுத்து விட்டு வைகரை பொழுதிலே கோழி கூவியதற்கு பிறகு அவர்கள் கிளம்பி பயணத்தை தொடங்குகிறார்கள். அப்படி பயணத்தை தொடங்கிய வேளையில ஒரு சோலையிலே மீண்டும் தங்குகிற வாய்ப்பு வந்ததற்கு பிறகு அங்கே மாங்காட்டு மறையவன் என்ற அந்தணன் இவர்களை சந்திக்கிறான். அப்படி சந்திக்கிற பொழுது மாங்காட்டு மறையவன் மதுரை மாநகரத்தினுடைய பெருமைகளை பற்றியும் பாண்டிய மன்னனுடைய சிறப்புகளை பற்றியும் இவர்கள் மூவரிடத்திலே எடுத்தோதுகின்றான். இந்த பாண்டிய நாடாகிய மதுரையம்பதி எவ்வாறு கடல்கோளால் சிக்கி சீரழிந்தது, அதற்கு பிறகு பாண்டிய மன்னன் எவ்வாறு படையெடுத்து இமயத்தை எல்லாம் கை கொண்டு மீண்டும் மதுரையை புதுப்பித்தான் என்ற செய்தியையும், மதுரை ஏராளமான வளமிகுந்த ஒரு பகுதி என்பதை பற்றியும், மதுரை மன்னன் வாழ்க என்று வாழ்த்துவதாகவும் துதிப்பதாகவும் போற்றுவதாகவும் புகழ்வதாகவும் இந்த மூவரிடத்திலும் விதந்தோதி கொண்டிருந்தான் மாங்காட்டு மறையவன். அப்படி கேட்டுக்கொண்டிருந்த வேளையிலே கோவலன் நீங்கள் யார் என்று அந்த மறையவனை பார்த்து கேட்டபோது, நான் மேற்கு பகுதியிலே குடமலையிலே மாங்காடு என்ற ஒரு பகுதியிலிருந்து வருகிறேன். வருகிற வழியிலே நான் மதுரையம்பதியை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்ட செய்தியினைத்தான் உங்களிடம் நான் கூறிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் திருவரங்கத்திலே உறைந்திருக்கிற திருமாலை பார்க்க வேண்டும் என்ற அவா என்னிடத்திலே உந்திய காரணத்தினால் தான் நான் நடைப்பயணமாக இந்த திசையிலே வந்து கொண்டிருக்கிற வேளையில் தான் உங்களை நான் சந்தித்தேன் என்று மாங்காட்டு மறையவன் சொன்ன வேளையிலே கோவலன் மதுரைக்கு செல்வதற்கான வழியை உங்களால் கூற முடியுமா என்று கேட்கிறான். அப்படி கேட்டபோதுதான் மாங்காட்டு மறையவன் மதுரை செல்லக்கூடிய வழியை மூவரிடத்திலும் மிக நேர்த்தியாக எடுத்து சொல்லி இருக்கிறான். அப்படி சொல்லுகிற பொழுதுதான் கொடும்பை என்ற ஒரு நீண்ட குளம், இதே திசையிலே நீங்கள் சென்று கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் கொடும்பை என்ற ஒரு நீண்ட குளம், அதாவது கொடும்பாளூர் என்று சொல்லக்கூடிய அந்த நீண்ட குளத்தை நீங்கள் தாண்டியதற்கு பிறகு சிவபெருமானுடைய திரிசூலத்தை போல 3 வழிகள் பிரியும். இடப்பக்கம் ஒரு வழியாகவும் வலப்பக்கம் ஒரு வழியாகவும் நடுவிலே இயற்கையான ஒரு வழியாகவும் 3 வழி பிரியும். அதிலே உங்களுக்கு எந்த வழி உங்களுக்கு செல்லுவதற்கு வாய்ப்பாக அமைகிறதோ எளிதாக இருக்கிறதோ அந்த வழியிலே நீங்கள் செல்லலாம் என்று சொல்லி ஒவ்வொரு வழியையும் விளக்கி சொன்னான் மாங்காட்டு மறையவன். வலப்பக்க வழியிலே நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் மரங்கள் அடர்ந்து காட்சி தரும். மரம், ஓமை, உளிஞ்சில், மூங்கில் போன்ற மரங்கள் எல்லாம் உலர்ந்த நிலையிலே காட்சி தரும். அது அந்த மரங்கள் எல்லாம் உலர்ந்த நிலையிலே இருக்கிற காரணத்தினால் இது நீரா நிழலா என்ற மயக்கத்திலே நீர் என்று கருதி அந்த நிழலை நம்பி மான்கள் எல்லாம் தண்ணீர் அருந்துவதற்காக வந்து கத்திக் கொண்டிருக்கும். உண்மையான நீர் என்று கருதி நிழலிலே நீர் குடிக்க முற்பட்டு மான்கள் எல்லாம் சத்தமான ஓசையிட்டு கொண்டிருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் இந்த பகுதி அதிகமாக வேடர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அவற்றை நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் விவசாய நிலங்கள், வயல் நிலங்கள் வரும். நெல், கரும்பு, திணை, வரகு, மஞ்சள், பூண்டு, வெற்றிலை பாக்கு, மா, பலா, வாழை, தென்னை, பாக்கு என்று பல்வேறு விதமான வேளாண்மை செய்யக்கூடிய பெருமக்கள் வாழக்கூடிய அந்த விவசாய நிலங்கள் அடர்ந்த மருத நிலங்கள் வரும்.
அந்த மருத நிலத்திற்கு அடுத்தாற் போல சிறுமலை என்ற ஒரு மலைப்பகுதி வரும். அந்த மலைப்பகுதியை நீங்கள் வலம் வருவது போல் வலம் வந்து சென்றால் நீங்கள் மதுரையம்பதியை அடையலாம். இது வலப்பக்கத்து சாலை வழியாக செல்லக்கூடிய வழி. சரி, இது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் இடப்பக்கம் செல்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை நீங்கள் சென்றால் வண்டுகள் செவ்வழி பண்பாடக்கூடிய வயல் பூங்காக்கள் நிறைந்திருக்கும். அங்கே திருமால் குன்றம் என்ற ஒரு பகுதி உண்டு. இன்றைய தினம் அழகர் மலை என்று சொல்லுகிறோமே, அந்த திருமால் குன்றம், அங்கே ஒரு பில குகை ஒன்று உண்டு. அந்த குகை ஆசையை வெல்லக்கூடிய குகையாக கருதப்படுகிறது. அங்கே 3 பொய்கைகள் உண்டு. புண்ணிய சரவணம், பவகரணி, இட்டகாரணி என்று 3 பொய்கைகள் உண்டு. நீங்கள் புண்ணிய சரவண பொய்கையிலே நீராடினால் இந்திரன் இயற்றிய நூலறிவு உங்களுக்கு கிடைக்கும். பவகாரணியிலே நீங்கள் நீராடினால் பழம் பிறப்பினை நீங்கள் உணரலாம். இட்டகாரணி என்ற பொய்கையிலே நீங்கள் நீராடினால் நினைத்தது அனைத்தும் நிறைவேறக்கூடிய தன்மையை அந்த பொய்கை தரும். அதற்கு பிறகு சற்று தூரம் சென்றீர்கள் என்று சொன்னால் கருட கொடியுடைய கொடிமரம் இருக்கும். அவற்றையும் வணங்கிவிட்டு நீங்கள் சென்றால் பிறகு நீங்கள் மதுரையை அடையலாம். இவை இரண்டுமே உங்களுக்கு சிரமம் என்று சொன்னால் இடைப்பட்ட வழி ஒன்று இருக்கிறது. அந்த இடைப்பட்ட வழி எப்படி? அது செம்மையான வழி. ஆங்கு அந்நெறி படரீர் ஆயின் இடையது செந்நெறி ஆகும் தேம்பொழில் உடுத்த ஊர் இடையிட்ட காடுபல கடந்தால் ஆரிடை உண்டு ஓர் ஆர் அஞர் தெய்வம் நடுக்கம் சாலா நயத்தின் தோன்றி இடுக்கண் செய்யாது இயங்குனர் தாங்கும் மடுத்து உடன் கிடக்கும் மதுரை பெருவழி நீள்நிலம் கடந்த நெடுமுடி அண்ணல் தாழ் தொழு தகையேன் போகுவல் யான் என என்று அந்த இடைப்பட்ட நிலத்தினுடைய வழியையும் மாங்காட்டு மறையவன் சொல்லி தந்திருக்கிறான். அந்த இடைப்பட்ட வழி என்பது இயற்கை கலந்த வழி. சோலையும் ஊரும் உள்ள காடுகள் நிறைந்திருக்கும். அந்த காடுகளின் வழியாக நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் அங்கே துன்பத்தை செய்வதற்கு வருகிறதா அல்லது இன்பத்தை தருவதற்கு வருகிறதா என்று நாம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு பெண் தெய்வம் உங்கள் முன்னால் தோன்றும். உங்களுக்கு முட்டுக்கட்டையாக அமையும். அது நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, ஆனாலும் கூட உங்கள் பயணத்திற்கு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும். அவற்றையெல்லாம் சமாளித்து நீங்கள் நேரே சென்று கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் மதுரை செல்வதற்கு உங்கள் ஏற்ற வழியை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி மாங்காட்டு மறையவன் கோவலனிடத்திலும் பக்கத்தில் இருந்த அடிகளாகிய கவுந்தியடிகள் கண்ணகி அந்த 2 பெருமாட்டிகளிடமும் வழியை காட்டிய ஒரு அற்புதத்தை இளங்கோவடிகள் மிகச்சிறப்பாக நமக்கு காப்பியத்திலே நிறுவியிருக்கிறார். தொடர்ந்து நாம் பல்வேறு செய்திகளை காண இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பேராசிரியர் பாகை கண்ணதாசன்.